ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். வாங்க லெஃப்ட் ஓவர் ரைஸில் மீந்து போன சாதத்தில் முட்டை சாதம் செய்யலாம். இதுக்கு எண்ணெய் நல்லா ஒரு கடாயில் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடாக்குங்க. சூடானதும் இது கூட ஆனியன், வெங்காயம், க்ரீன் சில்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இது கூட தேவையான சால்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சால்ட் இதுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் வதங்கிடும். நல்லா வதக்கிட்ட பாருங்கள். இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை இது கூட சேர்க்க போகிறேன். ரொம்ப வதங்க விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே இந்த முட்டையை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக வர மாதிரி கிளறி விடுங்க. ரொம்ப பொடி மாஸ் மாதிரி ஆக்க வேண்டாம். பாருங்கள், நான் நல்லா கிளறி விட்டுட்ருக்கேன்னா உங்களுக்கே தெரியுதா? இப்போ இது கூட வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும், நல்லா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பழைய சாதம், இல்லைன்னா நம்ம சாப்பாடு வடித்தது போக மீதி சாதத்தில் கிளறி விடுக்க வேண்டியதாக. நல்லா கிளறி விடுங்க. ஒன்றோடு ஒன்று ஊட்டும்போது நல்லா சூடாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், நல்லா கிளறி விட்டுட்டு பெப்பர் தூள்னால் மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், மிளகுத்தூள் போடுறேன். ரொம்ப சேர்த்துக்காதீங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப காரத்தில் சாப்பிட மாட்டாங்க. ஏற்கனவே க்ரீன் சில்லி இருக்குது. தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா போட்டு ஒன்றோட ஒன்றா கிளறி விடுங்க. இந்த சாப்பாடு கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சா நீங்களும் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.